பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேங்க, ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஒரு பிஸ்னஸ்ங்கிறது உங்களோட ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை வச்சு ஒரு எமோஷ்னலாக நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவு கிடையாது. ஒரு பிஸ்னஸ்ங்கிறது நீங்கள் உங்களோட வேலை செய்கிற பணியாளர்கள், உங்கள் குடும்பம், உங்கள்கிட்ட சர்வீஸ் எடுத்துகிட்ருக்கிற, உங்கள் சர்வீஸை ரெகுலராக நம்பிட்டுருக்கிற உங்களோட கிளையண்ட்ஸு, ஸோ இவங்களெல்லாம் ஒரு ஸ்டாக் ஹோல்டர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அதில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு நகர்வும் ஒரு விதத்துலேயோ இல்லை பல விதத்துலேயோ இவங்களையும் கட்டுப்படுத்துது, பாதிக்குது, இல்லை உயர்த்துது, இல்லை தாழ்த்துதுன்னு சொல்லுவேன். அப்போ பிஸ்னஸில் ரிஸ்க் எடுக்காமல் எப்படி வளரணும் அப்படின்னா, சாம்பிளிங் பண்ணி, ரிஸ்க்குங்கிறது ஒரு சாம்பிளிங்காக தான் இருக்கணும். ஒரு கோடி ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இதில், இல்லை 1 கோடி ரூபாய் ஒரு இனிஷியேட்டிவ் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, போதுமான மார்க்கெட் ஸ்டடி, போதுமான சிஸ்டம் ஸ்டடி, போதுமான ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டடி பண்ணிவிட்டு, ஒரு சாம்பிளிங் பண்ணிவிட்டு, அந்த சாம்பிள் கிடைக்கிற டேட்டா தான் அந்த முடிவை ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணணுமா பண்ண வேணாங்கிறத